செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பகல்காமில் தாக்குதல் நடத்தி சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேரை சுட்டு கொலை செய்திருந்த பயங்கரவாதிகளை கண்டறிவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அந்த தீவிரவாதிகள் எந்த பின்னணியில் இருந்து வந்தார்கள், அவர்களுடைய எந்த வழித்தடங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள், யார் அவர்கள் என்பதை கண்டறிவதற்காக பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு உளவுத்துறையோடு இணைந்து மேற்கொண்டு வந்த நிலையில்தான் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தான் அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருந்தது. பதைபதைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக 25 சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியில் வசித்த ஒருவர் என்று மொத்தமாக 26 பேரை அந்த தீவிரவாதிகள் சுற்றி வளைத்த வண்ணமாக அவர்கள் ஒவ்வொருவராக குறிபார்த்து சுட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் காஷ்மீரினுடைய வனப்பகுதிக்குள் தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பகல்காமில் தாக்குதல் நடத்திய அந்த தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருந்தவர்கள் என்பதெல்லாம் காவல்துறையினருடைய உளவுத்துறையினருடைய விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருந்தது. என்ஐஏ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தார்கள். பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானில் இருந்து வந்த அந்த தீவிரவாதிகளுடைய பின்னணி என்ன என்பதை கண்டறிவதற்காக, குறிப்பாக லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட தீவிரவாத மத அடிப்படைவாத அமைப்பின் பின்னணியில் இருந்துதான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு காஷ்மீருக்குள் அவர்கள் எங்கேனும் பதுங்கி இருக்கின்றார்களா, பகல்காமில் தாக்குதல் நடத்தி விட்ட பிறகு அவர்கள் எந்த வழித்தடத்தை பயன்படுத்தி வெளியேறி சென்றிருந்தார்கள் என்பது உட்பட பல கட்டங்களாக இந்த ஆய்வுகள் நடைபெற்று வந்தன. புலனாய்வு அமைப்புகள் முழுவதுமாக இந்த பணியில ஈடுபட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் மூலமாக பகல்காமில் அப்பாவி மக்களை 26 பேரை துள்ள துடிக்க சுட்டுக் கொன்ற அந்த தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பகல்காமில் தாக்குதல் நடத்திய அந்த தீவிரவாதிகளை ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரிலே பாதுகாப்பு படையினர் தேடி வந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே அந்த சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த நபர்களுடைய மனைவியருடைய திலகத்தை, நெற்றி திலகத்தை அழித்து விட்டார்கள் என்ற பொருள்படக்கூடிய விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்று பொருள்படக்கூடிய குங்குமப்பூ நடவடிக்கையை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தது. பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளாக சென்று பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகள் மூலமாக தீவிரவாதிகளுடைய பதுங்கு குழிகள், பதுங்குமிடங்கள், அவர்களுடைய கட்டுமானங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. முக்கியமான தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தானுக்குள் சென்று இந்தியா நடத்திய இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றி தாக்குதலாக அது அமைந்திருந்தது. அதன் பிறகும் காஷ்மீருக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் வேட்டையாடப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் நாட்டுக்குள் பல்வேறு தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் நடத்தி முடித்து விட்ட பிறகும் 26 பெண்களுடைய அந்த நெற்றி திலகத்தை அழிக்க காரணமாக இருந்த பயங்கரவாதிகளை எப்போது இந்திய ராணுவம் வேட்டையாடும் என்கின்ற எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயரிடப்பட்டிருந்த நடவடிக்கையின் மூலமாக பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் தற்பொழுது சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரிலே வேட்டையாடுவதற்கான நடவடிக்கையை புலனாய்வு அமைப்பும் ராணுவமும் உள்ளூர் காவல்துறை, காஷ்மீரில் இருக்கக்கூடிய காவலர்கள் இணைந்து மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் ரகசிய நடவடிக்கையாகவும் அது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.